ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மாடி தோட்டத்தில் கீரை, தக்காளி, மிளகாய் மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா? பல மரங்கள் எல்லாம் நம்மளால மாடியில் வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் கூட முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் இப்போ பாருங்க, என் மாடியில் மாதுளை, லெமன் எல்லாம் காய்ச்சிருக்கு. செவ்வாழை காய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் வெறும் பழைய பிளாஸ்டிக் கேனில் குறைஞ்ச செலவில் நம்ம இந்த பல மரங்களை வளர்க்க முடியும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதுக்கு மண் கலவை என்ன அளவில், என்ன ரேஷியோவில் ரெடி பண்ணணும், என்னென்ன உரங்கள் போடணும், நிறையா டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். உரக்கலவை பூச்சியை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி பழ மரங்களை வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் நினைக்கிறது பழ மரங்கள்னா பெரிய தோட்டம் வேணும், நிலம் வேணும்ன்ற அப்படின்னு. வெறும் ஒரு பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர், பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் நான் மாடி தோட்டத்தை பற்றி போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியில் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள், எந்தெந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம், என்ன மண் கலவை தயார் பண்ணணும், என்ன உரங்கள் போடலாம், அதுவும் வீட்டில் கிடைக்கிற கழிவு பொருட்களை வச்சு, கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி உரம் தயாரிக்கலாம், மாதுளை, லெமன், செவ்வாழை என்ற 3 மரங்களையும் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த கண்டெய்னர் விஷயத்துக்கு வரேன். அதிக செலவு பண்ணி பீங்கான் தொட்டி, டெரகோட்டா பாட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பழைய பிளாஸ்டிக் வாட்டர் கேன் போதும், பெயிண்ட் பக்கெட் போதும், ஆயில் கேன் எதுவானாலும் அதுவும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா பழைய இரும்பு கடையில் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டால் போதும். தண்ணி வெளியே போகிறதுக்காக ஹோல்ஸ் போட்டு, பெயிண்ட் ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும்னா பெயிண்ட் அடித்து நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற மாதுளை மரம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதுளை மரம் இது நாங்கள் 50 லிட்டர் கேனில் வளர்த்துட்ருக்கோம். இது எவ்வளவு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேனில் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இது நாங்கள் விதை போட்டு, விதையிலிருந்து வந்த மாதுளை மரம் தான் அது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிரித்து நடவு செஞ்சதை பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு, நல்லா செழிப்பாக இருக்குது. நாங்கள் இதுக்கு எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் பயன்படுத்தணும். வீட்டில் காய்கறி கழிவுகள், கோழி எச்சம், முட்டை ஓடு பவுடர், கற்றாழை உரம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் வீட்டிலையே தயார் பண்ணி பயன்படுத்தினது தான் இந்த மரங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம இந்த மாதிரி 50 லிட்டர் வாட்டர் கேனில் மாதுளை செடியை வளர்த்து அதை அந்த பழத்தை அறுவடை பண்ணி கண்டிப்பாக நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சாத்தியம். இதுக்கு மண் கலவை எவ்வளோ எடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. 40% தோட்டத்து மண் எடுத்துக்கிட்டோம். 40% மக்கிய ஆட்டுத்தூள் உரம், மாட்டுத்தூள் உரம் கலந்தது. 20% வெர்மி கம்போஸ்ட், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இல்லாதவங்க நீங்கள் காஞ்ச வேப்பில் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதான் மண் கலவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 3ஆவதாக பக்கத்தில் இருக்கிற இந்த மாதுளை செடியை பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பாருங்களேன் எவ்வளவு பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள். சின்ன செடி தான், பூக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எப்படியும் ஒரு 6-7 பூக்களுக்கு மேலே இருக்குது. நாங்கள் விதை போட்டிருந்த அதே பாட்டில் ஒரு 2 செடியை விட்டு வச்சுருந்தோம். மற்றதெல்லாம் மாற்றி நடவு செஞ்சுட்டோம். இதை மட்டும் அப்படியே விட்டு வச்சுருந்தோம். அந்த சின்ன கேன்லேயே, 5 லிட்டர் கேன்லேயே இவ்வளோ பெரிய செடிகளும் அதுலேயே காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வாட்டர் கேனில் இருந்தும் பெரிய கேனில் 50 லிட்டர் கேனில் மாற்றி நடவு செய்யணும். தொடர்ந்து மழை பெய்கிற காலத்தில் நாங்கள் மாற்றி நடவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இப்போது காய்களோடு இருக்கிறதுனால மாற்றி நடவு பண்ணும்போது வெயிலுக்கு காஞ்சிடக்கூடாது. ஒரு சில டைம் கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிக்குது மழை பெஞ்சாலும் சென்னையில். ஸோ அதனால் நல்லா தொடர்ந்து மழை பெய்யும் போது இந்த சின்ன கேனில் இருந்து 50 லிட்டர் கேன்லையும் மாற்றிடலான் இருக்கோம். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் சரியான மண் கலவை, சரியான உரம் போட்டு வளர்த்திங்கன்னா இது போல் மாதுளை மரங்களை வளர்த்து பலன் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது அறுவடை வீடியோ கண்டிப்பாக தனியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூமில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த லெமன் நாங்கள் பல்லாவரம் சந்தையில் வாங்கினது. இந்த லெமன் ஏற்கனவே நாங்கள் ஒரு 2-3 காய்கள் அறுவடை பண்ணிட்டோம் லாஸ்ட் டைமு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே ஒரு ஹாப்பியான ஃபீல் நம்மளுக்கு தருது. ஒரே கிளையில் 3-4 நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு. சின்ன மரம் தான், வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது. 1 வருஷத்தில் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது நாங்கள் ஆயில் கேனில் 50 லிட்டர் கேனில் வச்சுருக்கோம். ரெண்டுமே 50 லிட்டர் கேன் தான். இதில் அதே ரேஷியோ தான் நம்ம மாதுளைக்கு என்ன மண் கலவை எடுத்துக்கிட்டோமோ அதே மண் கலவை தான் லெமனுக்கும் எடுத்திருக்கோம்.
உரங்களும் மாதுளைக்கு என்னென்ன உரங்கள் பயன்படுத்தினோமோ அதே உரங்கள் தான் லெமனுக்கும் பயன்படுத்தியிருக்கோம். லெமனை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வளர்கிற மரம் அது. ஆனால் நமக்கு காய்க்க ஆரம்பிச்சதுன்னா கொத்து கொத்தாக காய்க்கும். பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு கிளைகள்லையும் 3-4 பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு. பக்கத்தில் பூக்களும் இருக்குது. இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இலைகளை சாப்பிட்ற பூச்சி ஒன்று அடிக்கடி வரும். அது இலைகளுக்கு அடியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் லெமனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாள் நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போது அந்த இலைகளுக்கு அடியில் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பாருங்கள். டெய்லியும் செக் பண்ணுங்கள். டெய்லியும் நாங்கள் அதை செக் பண்ணி அது மாதிரி பூச்சி இருந்தால் எடுத்துடுறோம். ஆனாலும் திருப்பி அந்த பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி கூட பாருங்களேன், அந்த இலைகளில் 2 இலைகளில் உட்காந்துருக்கு பாருங்கள். நல்லா உன்னிப்பாக கவனிச்சாதான் தெரியும் இலைகளில் இருக்கிறது. அது இலைகளை மட்டும்தான் சாப்பிடும், பூக்களையோ அந்த பழங்களையோ ஒன்றும் பண்ணாது. பாருங்களேன் 2 பிஞ்சு கிட்ட இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் லெமன் விற்கிற விலைக்கு, சென்னையில் லெமனு ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கப்படுது. நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் இது போல் லெமன் மரத்தை வளர்த்திங்கன்னா நம்ம மாடியில் ஆர்கானிக்காக விளைவிச்சு பயன்படுத்தலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இலையில் இருக்கிற பூச்சியை, இதுதான் அந்த இலையை சாப்பிட்ற பூச்சி. லெமன் செடியில் அதிகமாக இருக்குது இது. ஸோ ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றும் போது செக் பண்ணி அந்த இலையோடு நாங்கள் எடுத்து போட்டுருவோம். ஏன்னா இது இலைகளை மட்டும்தான் சாப்பிடுது, அந்த பூக்களையும் அந்த காய்களையும் ஒன்றும் பண்ணாது. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. பாருங்களேன், சின்ன செடியிலேயே எவ்வளோ இருக்குது பாருங்கள். நாம் சரியான முறையில் கவனித்தோம்னா நல்ல பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிச்சு நம்மளுக்கும் நல்ல பழங்களை கொடுக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நிறைய அறுவடையை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செவ்வாழை மரம் தான். நாங்கள் செவ்வாழை மரம் பழைய ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் வச்சு வளர்க்குறோம். செவ்வாழை 1.5 வருடம் ஆகும் காய்ப்பு வர்றதுக்கு. நாங்கள் இந்த செவ்வாழை மரம் பல்லாவர சந்தையில் தான் வாங்கினோம். பல்லாவர சந்தையில் வாங்கி வச்சு 1 வருஷம் ஆகுது. இப்போ தான் கட்டை இலை விட ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாடியில் உள்ள பழ மரங்களை உங்களுக்கு காட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பழமரங்கள் மாடியில் வளர்த்தீங்கன்னா அல்லது வளர்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாடி தோட்டம், ஆர்கானிக் உர தயாரிப்பு, மொட்டை மாடி கோழி வளர்ப்பு, பழைய பொருட்களை பயன்படுத்தி மாடி தோட்டம் வைக்கிறது எப்படி, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. மகிழ்ச்சியாக இருங்க, மாடி தோட்டம் வைங்க.